பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே என்ன பாவண்ண இந்த பொண்ணு இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய் என்ன அவ்வளவு அயோக்கியம் நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி இந்த பயல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. தம்பி சிவங்கால இந்த 50 நிமிஷம் எடுத்துக்கிட்டு போய் கோயில் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அடா அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 50 நிமிஷம் எடுத்துக்கிட்டு போய் முடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவன் கிடக்குறாங்க ஏதோ சின்ன சிறுசுக பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவான். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரியம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரியபாளையம் இல்லையா? பெரியபாளையம், பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கல்கட்டா காளி, காசி விசாலாட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முன்னுறா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படிலாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா, தேதி பாத்துட்டேன். வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மலை மலை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்கா பாயசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்? அதுக்கு என்னங்க, செஞ்சுட்டா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்குறான். அப்ப நாங்க புறப்படுறோம். பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பி வைங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுங்கிற? பொண்ணு பாக்குறது? அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீல்ல, பார்த்தது போது போலாமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி நீங்க வர மாதிரி இல்லையா? போகணுமா? ஏய் டேய் வாடா. ஏய் என்ன விரல பிடிக்க வெளியே வச்சியா? நெட்டே எடுக்கிறேன். ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100க்கு 100 உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுறா. அண்ணே, அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்தை பாலை குடிச்சு பழத்தை தின்னு. சேட்டா, பாதாம் பால். சரி பால் எங்கடா? பால் குடிச்சாச்சே. யாரு? நீயா? ஆமா, பாலா போறத பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்றுல ஊத்துன்னு சொன்னாங்க, பண்ணி வயிற்றுல ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே, ரொம்ப பேச நான் தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன். பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன புதின? சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ அண்ணி, எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. 10வது பாலை வேற வாங்கி குடிச்சு விட்ட. இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டு விட்டேன். ஆத்தா அருளால என் தம்பி சங்கருக்கு கைகால் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் காரணம் பவானி தான். என்னால ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் அந்த வனக்காளி அம்மனோட அருளாசியாலதான். அடடே வாங்க வாங்க. என்ன ஊர் பெரிய மனுஷன் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க உள்ள போய் பேசுவோம். என்ன விஷயம்? வர்ற பொது தேர்தல்ல எங்க கட்சி வேட்பாளரா உங்களை நிறுத்துறதா நாங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். நானா? அது எப்படிங்க? இந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க, இந்த தொகுதி முழுக்க உங்க அப்பா தியாகி சுந்தரத்துக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குங்க. உங்க குடும்பத்துக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. இந்த தொகுதியில நீங்க நின்னீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். இருக்கலாம். நான் ஏதோ வீடு உண்டு என் வேலை உண்டு இருக்கேன். எனக்கு இந்த கட்சி தேர்தல் எல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேர்தலில் எவ்வளவு பணம் செலவானாலும் அதை கட்சி தர தயாரா இருக்கு. உங்க குடும்பத்துல ஒருத்தரை நிறுத்தணும்னு மேலிடம் முடிவு பண்ணிருக்கு.
ചേട്ടാ നിങ്ങൾ നിന്നില്ലെങ്കിലും പറവായില്ല തമ്പിയെ നിക്കാൻ പറയൂ நீ பாரு. ചേച്ചി ഞാൻ എങ്ങനെ ചേച്ചി നിക്കൂ. ഓ ஓ என்னடா ஆளாளுக்கு சங்கு பிடிக்கிறீங்க? எலெக்ஷன்ல நிக்க சொல்ற, உட்கார்றா. ஓ ஊவா என்ன ஊவா? எதுக்குங்க யோசிக்கிறீங்க ஆத்தா புண்ணியத்துல தேர்தல்ல நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க தைரியமா நில்லுங்க நீ சொன்னா சரி தேர்தல்ல நான் நிக்கிறேன் அப்புறம் என்ன, தம்பி நிக்கிறேன்னுச்சு, தேர்தலுக்கு உண்டான வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. அப்ப இவங்க கல்யாணம் தம்பி தேர்தல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகட்டும், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடுவோம். ஒற்ற கல்லில் 2 மாங்கா ஏன் 3 மாங்காய் விழுந்தா ஒன்னு எடுத்து வியாபாரம் பண்ணிடுவியா? ஓய் கோவிந்தன் என்னங்க சாமி, உமக்கு யோகம் வந்தாச்சு. ஓய் யோகமா? ஆமா, அம்பாளோட அருளால உம்ம தம்பி அமைச்சராயிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த மாலை. அயாள் அமைச்சரானதுக்கு இயாளுக்கு எந்தினு மாலா ஈயாளா? எறும்பாளு, பூச்சி ஆளு, புழு ஆளு, இந்த ஆளுகிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள்? மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும், அப்பதானே காரியம் நடக்கும். அண்ணே, சாமி என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மை குட்டி. ஏய், இவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லியிருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. അങ്ങനെയേ കട്ടിക്കിട്ടാലും നിങ്ങൾ പറഞ്ഞ അമ്മുകുട്ടി ഇതല്ലേ இது കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് നിന്നെ കിടക്കുന്ന ആളെ അതല്ലേ அதே. ஓடே. ஐயோ, நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்மை பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് എത്ര നേരമായി എന്തിനാ ഈ വയസ്സായവരോട് പറഞ്ഞോണ്ടിരിക്കുന്നേ മനസ്സിലായോ மனசுலாயி ஆயி டேய் ஆயி, ஆ? இப்ப நீ எங்க போய்? முதலருக்கு போய். டேய் இது பகல்ரா. அப்ப முதல் பகல்னு வச்சுக்கோங்க. அப்ப வரட்டுமா? பாத்தியா, பேரிக்கா மாட்டேனுக்கு வந்த வாழ்வே. இருக்கிறது ஒரு கட்டிலே, போனோடனே பொத்துனோடே போகுது. கோவிந்தா வரட்டுமா? குட்டி அம்மா அம்முக்குட்டி அவ தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா, நான் எதை ஊத்தி? 45, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்கி உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. சோப் எடுத்தோ எதுக்கு? மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல? இவன் தொல்லை தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? வா. என்ன பொம்மு കുളിക്കുന്നപ്പോ ரொம்ப அழுத்தி ചൊറിഞ്ഞല്ലോ നിങ്ങൾ വലിക്കുന്നു நாம்பள அதுல யானைப்பாக. ஏண்டா தீவட்டி தலையா, காலையில தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சோமே, அதை நீ கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே, நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுக. ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாடா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வட்டன். வாடா வெட்டனா கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. பாவம் அம்முக்குட்டி பொம்மு கொல்லிகன்னு பட்ட போது வா உள்ள போலாம். யாரு? எங்களுக்கு பொல்லிக்கண்ணு. ஐ ஐ ஏ டக்கு டக்கா டக்கு டக்கா. பாத்தியா, எண்ணெயில விழுந்த பண்ணி மாறுந்துட்டு என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா? ബൊമ്മക്കുട്ടി കൊടുത്തു വച്ചവൾ ഞാൻ തപ്പ് ചെയ്തു ഞാൻ തപ്പ് ചെയ്തു ഞാൻ തപ്പ് ചെയ്തു நீ மட்டும் ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞോ ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞോ ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞോ. എന്താ എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത്? வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி, உங்க நாட்டுல இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? എന്റെ അടുത്ത് ഉണ്ട് പറയട്ടെ. உன்னிடத்தில் உண்டோ? പറയடி. പറയാം. എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി കതവിനെ താഴിട്ട് കട്ടിന്മേ തള്ളണം. நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? அம்மூட்டி அண்ணிண்டு. அம்முக்குட்டி தான் வாழை வெட்டி, நம்மளும் வாழை வெட்டி இருக்கிறது. சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. டேய். என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா,
இனிமே இந்த யானை நம்ம வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஒண்ணு காட்டுல கொண்டு போய் விட்டுறேன், இல்ல வித்துடுறேன். இத்தனை நாளா நம்மளை உழைச்சு காப்பாத்தின இந்த தெய்வத்தை அனாதையா காட்டுல விடுறதுக்கோ அடுத்தவனுக்கு விற்கிறதுக்கோ நான் தயாரா இல்ல. அர்த்தம் இல்லாம பேசாத. ஒரு மந்திரிக்கு அண்ணனா இருந்து நீ யானையை வச்சு பொழப்பு நடத்துறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவமானம் அதனால இல்லப்பா, எதனால வந்ததுன்னு உனக்கே தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த யானையால் வந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியல. உனக்கு உன் தம்பி முக்கியமா இல்ல யானை முக்கியமா, நீயே முடிவு பண்ணிக்க. என் தம்பி சங்கரா பேசினா நீயும் வேணும், யானையும் வேணும். மந்திரி சங்கரா பேசினா எனக்கு யானை மட்டும்தான் வேணும். இந்த மந்திரி பதவி எப்ப வேணாலும் பறந்துடும்டா. ஆனா இந்த யானை எனக்கு எப்பவும் நிரந்தரம். அண்ணன், வீணாய கோவத்தை கலப்பாதீங்க. இப்ப நினைச்சா கூட உங்க யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து தெரு நாய் சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? யாரு தெருநாய் சொல்ற மாதிரி சுட்டு தள்ளுவேன்னு சொல்றீங்க? நம்ம ராமுவியா உங்களுக்கு எனக்கு உறவை ஏற்படுத்தி உங்களுக்காக கள்ள சத்தியம் பண்ணி காணிக்க செலுத்தி உங்களுக்கு கைகால் விளக்காதப்போ அங்க பிரதர்ஷனம் செய்ய வச்சு உங்களுக்கு குணமானதும் அந்த வாயிலா ஜீவன் தன்னோட மகிழ்ச்சியை எப்படி எல்லாம் தெரிவிச்சிச்சு அதையெல்லாம் மறந்துட்டு அதை சுட்டு தள்ளுவேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நிறுத்துவி. உனக்கு எனக்கு இருந்த உறவு அத்து போச்சுன்னு வீட்டுல விட்டு வந்தல்ல, இங்க எதுக்கா வந்த? அத்து போச்சுன்னு நீங்க சொன்னா போதுமா? வேற யார் சொல்லணும்? நான் சொல்லணும். நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் சுட்டி காட்டுறதுனால நம்ம உறவே அத்து போச்சுன்றீங்க. நீங்க செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் காட்டி கொடுத்ததுனால நம்ம ராமுவே உழைச்சு கட்டணும்ன்றீங்க. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. சங்கர், போடா வெளியே. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. அது அது என்னது? என்ன மாதிரி கருப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீ கடிச்ச உடனே என்ன திட்டிக்குது? எதுவா சாப்பிடுங்க. அதான் எந்திருவாரு. அது மோடி மேச மாதிரியே படுத்து கிடக்கு, நீ பயப்படாத. ஐயோ, தேன் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. நிலகாயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். என்ன யாரையுமே காண, ஒருவேளை மனப்பிராந்தியோ? தொட போனதுக்கே சங்கு ஊதுறானுங்களே, இனி தொட்டு இருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். எல்லாம் வேணா காயட்டும்.
ஐயோ யானை யானை. ஏய், யாரும் இல்லாம அதுக்கு பூனையா வாட காப்பாத்துவோம். டேய் ஊர்ஜனெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது வாங்கடா ஓடிடலாம் வாங்க வாங்க அம்மு சீக்கிரம் பிடிக்கிறது மீனாடா. ராமு அம்மு வாங்க வாங்க முகத்தை பார்க்கலாம் சீக்கிரம் வாங்க கடைசியா ஒரு முகத்தை பார்த்துங்க யோ பொண்ணு முகம் அங்க இருக்கியா அதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? போயா வாங்க வாங்க வாடா முகமா கூப்பிடுறாங்க. அண்ணே என் முகத்தை பாத்துக்கங்கண்ணே. உன் முகம் இத்து போன முகம் அதை எத்தனை தடவை பாக்குறது? சுடுகாட்டு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரும்பி பார்க்கா போகணும். வாங்க. டேய் செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன், ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம் அண்ணே, சொன்ன கேளுங்க. என்னடா தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500 எரிச்சா 700 அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000 கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கியா போயா அடடே சிவங்கால எப்ப வந்தீங்க டேய் இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்ட தான் புதைச்சா எவ்வளவு? 500 எரிச்சா 700 உன்னை வச்சு எரிச்சா அதே 700 ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவன நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சிட்டியாடா? ஐயோ நான் இல்லையே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க இவன் செத்தா- ஐயோ, இவன் செத்தா? ஐயோ. டேய் உன்னை நான் எங்க போறேன்? இல்லடா விட்டுடுங்க நான் இல்லையே என்ன விட்டுடுங்க உடுப்பு பையா. ஐயா, நான் இல்லையா அடேய் டேய் ஐயோ இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. டேய் சிவங்கால இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா டேய். டேய் எங்க அந்த தேங்காய் மடை எனக்கு சீவே புடா சீவே. அடே எந்த இவட சத்தம் எங்கடி அந்த சிவங்கால பையா? வந்து பொம்மை குட்டியை கூட்டி கொண்டு ஓடி போய் ஓ, ஓடி போய் ஓடியே போயிட்டானே டே. எந்த விஷயம் எந்த விஷயமா? அடியே அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சுடுகாட்டு இருந்து எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட ஜோசியர்னு சொல்லி நம்ம 2 பேருக்கு தோசம்னு இவ்வளவு நாளா பிரிச்சு வச்சுதான் வந்தாண்டி. அல்லா அல்லா இல்லடி நல்லாவே பிரிச்சு வச்சுட்டான். அப்போ எனக்கு மூலம் இல்ல இல்ல உங்களுக்கு தோஷம் இல்ல இல்ல நம்ம 2 பேரும் இப்பவே ஏய், என்னோட ராசி நல்ல ராசி இதை ஊர் முழுக்க பேசி உள்ள கொண்டு வீசி நம்ம நல்லா பேசி